Hello friends, in this video time and work problem எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் போர்ட்ல இருக்கு. சரி அதுல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். First information என்ன அப்படினு பாத்தீங்கன்னா A can do as much work in 3 days as B in 8 days. அது Bங்கிற person 8 daysல முடிக்கிற work-ஐ A வந்து 3 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இது first information. ஓகே அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா B can do as much work in 6 days as C in 9 days. Cங்கிற person 9 daysல முடிக்கிற work-ஐ B வந்து 6 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இது கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்மள கண்டுபிடிக்க சொல்றது என்னன்னாக்கா how long will C take to complete a job which A will complete in 29 days. அது A வந்து 29 நாள்ல முடிக்கக்கூடிய வேலையை C வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு. இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. சரி இந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா இனிஷியலா 1 டேல ஒரு நாள்ல A வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வொர்க்கோட அளவு அதே மாதிரி B வந்து எவ்வளவு வேலையை முடிப்பாரு அதோட அளவு C கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த வேலையோட அளவு இதுக்கெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ் அது லைக் நம்ம வேரியபிள்ஸ்னா தமிழ்ல மாறி அப்படினு சொல்லுவோம் அத நான் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிக்கிறேன் அது ஒரு நாள்ல in one day இப்போ கேபிட்டல் Aங்கற पर्सन முடிக்கக்கூடிய வேலை அளவு வந்து ஸ்மால் a ஒரு நாள்ல அதே மாதிரி கேபிட்டல் B வந்து முடிக்கக்கூடிய வேலையின் அளவு வந்து ஸ்மால் b கேபிட்டல் C வந்து முடிக்கக்கூடிய வேலையின் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் c ன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஸ்மால் aங்கிறது கேபிட்டல் A ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலையின் அளவு ஸ்மால் bங்கிறது இந்த கேபிட்டல் B ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலையின் அளவு அதே மாதிரி இந்த ஸ்மால் cங்கிறது கேபிட்டல் C ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலையின் அளவு சரி இப்போ நம்ம கொடுத்திருக்க क्वेश्चनல இருந்து நாம பார்த்தோம்னாக்கா A க்கு வந்து 3 days ன்னு கொடுத்திருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன்ல இப்போ A வந்து ஒரு நாள்ல ஸ்மால் a அந்த அளவுக்கு வர்க் பண்றாரு அப்படினா 3 நாள்ல அவர் செய்யக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா 3a இருக்கும் இது ஒரு நாளைக்குனா 3a க்கு அப்படியே 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பெருக்கிக்கிறோம் அதே மாதிரி கேபிட்டல் B வந்து ஸ்மால் b அமௌண்ட் ஆஃப் வொர்க் வந்து ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு சரி இப்போ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்கனாக்கா B க்கு வந்து 8 days ன்னு கொடுத்திருக்காங்க அப்போ ஒரு நாள்ல ஸ்மால் b வொர்க் பண்றாருனா 8 daysல எவ்வளவு பண்ணுவாருனாக்கா 8b அதே மாதிரி C வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் c அமௌண்ட் ஆஃப் வொர்க் வந்து 1 டேல கம்ப்ளீட் பண்றாரு அப்ப அந்த C க்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ஃபர்மேஷன் வந்து 9 days இருக்கு அப்ப 9 daysல ஒரு முடிக்கிற வொர்க் என்னன்னாக்கா 9C ஓகே இப்போ நம்ம क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணா என்ன ஒரு விஷயம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுனாக்கா A ஓட 3 days வொர்க்கும் B ஓட 8 days வொர்க்கும் என்னன்னு சொல்றாங்கனாக்கா ஈக்குவல் அப்படினு சொல்றாங்க அப்ப A ஓட 3 days வொர்க் வந்து 3A B ஓட 8 days வொர்க் வந்து 8B இது ரெண்டும் ஈக்குவல் அப்படினு சொல்றாங்க அதுக்கு அடுத்து B ஓட 6 days வொர்க் B ஓட 1 day work வந்து small b B ஓட 6 days work என்னக்கா 6b அதுவும் C ஓட 9 days work அது 9C என்னன்னு சொல்றாங்கனாக்கா ஈக்குவல் அப்படினு சொல்லி நமக்கு क्वेश्चन இருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுது சரி இப்போ நம்ம டார்கெட் ஆஃப் தி क्वेश्चन அப்படினா என்னன்னாக்கா 29 நாள்ல A முடிக்கக்கூடிய வேலையை C எத்தனை நாள்ல முடிப்பாருங்கறது நமக்கு டார்கெட் ஆஃப் தி क्वेश्चन அப்ப C யும் A வையும் லிங்க் பண்ணாதான் கேட்டிருக்க क्वेश्चनக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஆனா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே C யும் A வும் லிங்க் ஆகல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் A வும் B யும் லிங்க் ஆயிருக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ல B யும் C தான் லிங்க் ஆயிருக்கு அப்ப நீங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் A வையும் C யும் லிங்க் பண்ணோம் அப்படினாக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வர இந்த B ஓட கோஎஃபிஷியன்ட் 8 ன்னு சொல்வாங்க கெழு அப்படினு சொல்லுவோம் தமிழ்ல அந்த B ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வர B ஓட கோஎஃபிஷியன்ட்டும் செகண்ட் ஈக்குவேஷன்ல வர B ஓட கோஎஃபிஷியன்ட்டும் சேமா இருந்தாதான் உங்களால A வையும் C யும் லிங்க் பண்ண முடியும் அப்ப அது எப்படி சேமா மாத்துறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல B ஓட கோஎஃபிஷியன்ட் 8 இருக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ல B ஓட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு அப்ப அது எப்படி மாத்துறது சேமா மாத்துறது அப்படினாக்கா அந்த 8 க்கும் 6 க்கும் நீங்க LCM கண்டுபிடிங்க இப்போ 8 6 ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ் அப்ப ரெண்டுமே 2 ஆல டிவைட் பண்ணலாம் அப்ப என்ன வரும்னாக்கா 8 2 ஆல டிவைட் பண்ணா 4 6 2 ஆல டிவைட் பண்ணா 3 ஃபர்தரா நம்ம 4 க்கும் 3 க்கும் எதுவும் காமன் டிவைசர் இல்ல அப்ப ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான் 2 4s are 8 8 3s are 24 அப்ப LCM எதோட LCMனாக்கா 8 க்கும் 6 க்கு LCM எவ்வளவு வருதுனாக்கா 24 வருது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வர B ஓட கோஎஃபிஷியன்ட் 8 ஐயும் செகண்ட் ஈக்குவேஷன்ல வர B ஓட கோஎஃபிஷியன்ட் 6 ரெண்டையுமே நம்ம 24 ஆ மாத்துறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த 8 24 ஆ மாத்தனா ஈக்குவேஷன் ரெண்டு சைடுமே நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டு சைடு 3 ஆல மல்டிப்ளை பண்றப்ப 9A = 24B ன்னு வருது அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல வர அந்த 6b = 9c ல 6b ல வந்து 24b ஆ மாத்தனா ரெண்டு சைடு 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்ப 24b = 36c ன்னு வரும் இப்போ பாருங்க நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் b ஓட கோஎஃபிஷியன்ட் 24 செகண்ட் ஈக்குவேஷன்லயும் b ஓட கோஎஃபிஷியன்ட் 24 இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னாக்கா
அதாவது 9A வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24Bக்கு ஈக்குவலாக இருக்குது. 36C வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24Bக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 9A 36C ரெண்டுமே சேம் குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது இப்படி எழுதிக்கலாம். 9A is equal to 24B is equal to 36C. ஸோ 9A 36C ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவான்டிட்டி 24Bக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நாம் இந்த 9Aவையும் 36Cயும் என்ன பண்ணலாம்னாக்கா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ 9A equal to 36C இதில் நான் ஏக்கு சால்வ் பண்ணுறேன். அப்போ ரெண்டு சைடும் 9ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 9 கேன்சல் ஆகிடும். இங்கே 9 1 டைம்ஸ், இங்கே 9 வந்து 36 டைம்ஸ். அப்போ ஏ இஸ் கூட எவ்வளோ வருதுனாக்கா 4C. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ என்னன்னாக்கா கேபிட்டல் ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு. கேபிட்டல் ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா சியோட ஒரு நாள் வேலையின் அளவோட 4 மடங்கு 4 times சிக்கு ஈக்குவலாக இருக்குது. இது புரியும் நினைக்கிறேன் இந்த ஈக்குவேஷன். இப்போ ஏவோட ஒரு நாள் வேலையின் அளவு சியோட 4 நாள் வேலையின் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா ஸ்மால் சிங்கிறது கேபிட்டல் சி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு, அதை 4ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குங்க. அப்போ இது சியோட 4 நாள் வேலையின் அளவு. பட் நமக்கு என்னென்னா ஏவோட 29 நாள் ஏ செய்யக்கூடிய வேலையின் அளவு வேணும். ஏங்கிறது ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏ ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. அப்போ கேபிட்டல் ஏ 29 நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு வேணும்னாக்கா இது அப்படியே 29ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப எப்பயும் ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு சைடு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் நான் 29ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 29A is equal to 29 into 4C. ஸோ 29A is equal to இந்த 29ஐயும் 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப 116C வருது. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்மால் ஏங்கிறது இந்த கேபிட்டல் ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு. அப்போ 29A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஏ 29 நாள் 29 டேஸில் செய்யக்கூடிய வேலையின் அளவு சொல்லுது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா சியோட 116 நாள் வேலையின் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஸ்மால் சிங்கிறது கேபிட்டல் சி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு. அப்போ ஸ்மால் சி வந்து கேபிட்டல் சியோட ஒரு நாள் வேலைக்கு சமம்னாக்கா 116 சிங்கிறது வந்து கேபிட்டல் சியோட 116 நாள் உழைப்புக்கு சமம். அப்போ ஏவோட 29 டேஸோட ஒர்க் வந்து எதுக்கு ஈக்குவல்னாக்கா கேபிட்டல் சியோட 116 டேஸோட ஒர்க்குக்கு ஈக்குவல். அப்போ ஏக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து ஏ வந்து 29 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாக்கா அதே ஒர்க்கை நீங்கள் சி கிட்ட கொடுக்குறப்ப சி வந்து 116 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஸோ இந்த சமயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.